நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார் என்கிற எசையாவினுடைய இறைவார்த்தைகளை இன்றைக்கு கடவுள் நமக்கு அளித்து, கடவுளுடைய திட்டம் தாய் மரியாள் வழியாக வெளிப்பட்டிருப்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். இந்த ஆண்டவருடைய திட்டத்தை நாம் உணர்ந்து ஆண்டவரை மகிழ்ந்து பாடுவோம். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. திருவருகை காலத்தில் இருக்கிற நமக்கு திருப்பாடல் 24 அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே என்று தந்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. கண்டிப்பாக காண முடியாத அடையாளமாக இருந்த அந்த பிதாவானவர் காணும் அடையாளமாக இதோ நம்முன் எழுந்தருளி இருக்கிற ஆசீர்வாதமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே மாட்சிமிகு மன்னர் என்று அடையாளப்படுத்துகிற இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை நாமும் மாட்சிப்படுத்துவோம். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் ஆழமாய் உற்று நோக்குகிற போது மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை என்கிற வார்த்தை கடவுளே இந்த உலகத்தினுடைய அதிபதியாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆகவே தான் என்னிடத்தில் இருக்கிற எதுவும் என்னுடையது அல்ல என்பதை நாம் அறுதியிட்டு உணர அழைக்கப்படுகிறோம். தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எல்லாம் நீர் தந்த தானம் என்று நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இதை உணர்ந்த பிள்ளைகளாக ஆண்டவரை மாட்சியோடு துதித்து பாடுவோம். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. திருப்பாடலின் 3வது வரிகள் நமக்கு உணர்த்துவது ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? யாருமே நிற்க தகுதியற்றவர்களாக இருந்தாலும் கடவுள் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து தகுதி உள்ளவர்கள் ஆக்கியிருக்கிறார். ஆகவே நாம் பொய் தெய்வங்களையெல்லாம் ஓரமாய் வைத்துவிட்டு ஆண்டவரை, உண்மை தெய்வத்தை உள்ளத்திலே உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உண்மையான உம்முடைய அன்பு இரக்கத்தை, உம்முடைய அன்பு பிரசன்னத்தை, உம்முடைய திருமுகத்தை நாங்கள் மறந்துவிட்டு பல்வேறு விதமான தீமைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவரே, எங்களை எல்லாம் நீர் வெறுத்து தள்ளிவிடாமல் மீண்டும் மீண்டும் அன்பு செய்து எங்களை பலப்படுத்தினீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேரிரக்கத்திலே நாங்கள் நிறைவடைய
எங்களுக்கு உதவி செய்வீராக. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே என்கிற வார்த்தைக்கு உரிய பிள்ளைகளாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே